எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் ஒரு 30 வயதில் திருமணம் செய்து, அதாவது காதல் திருமணம் செய்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அவருடைய ஜாதகத்தில் அவர் எப்படி அந்த திருமணம் செய்ய முடியும் என்பதை பற்றியும், அவருக்கு ஆண் குழந்தை அவருடைய ஜாதக ரீதியில் எப்படி பிறந்திருக்கிறது என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். ஒருவர் ராசிக்கு 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம், ராசி லக்னத்துக்கு 2 7ஆம் இடத்தோடு பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தால்தான் ஒருவர் காதல் திருமணம் செய்து அதனை வெற்றிகரமாக செய்ய முடியும். அதேபோல் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது அந்த ஒருவருக்கு காதல் எண்ணங்கள் உருவாகும். இவருக்கு சுக்கிர புத்தியோ சுக்கிரனுடைய வீட்டில் இருக்க கிரகங்களுடைய புத்தியோ நடக்கும்போது ஒருவருக்கு அந்த காதல் எண்ணம் வரும். இவருடைய ஜாதகத்தில் அது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் 7/6/1995ஆம் ஆண்டு பிறந்துள்ளார். இவர் 9/28 காலையில் பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், 2ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் கடக லக்கணம், 2இல் செவ்வாய், 3இல் சந்திரன், 4இல் ராகு, 5இல் குரு, 9இல் சனி, 10இல் கேது, 11இல் சூரியன், புதன், சுக்கிரன். இவர் பிறக்கும்போது சூரிய தசை 4 வருடம் 8 நாட்கள் ஆகும். அதன் பிறகு சந்திர தசை ஒரு 10 ஆண்டு காலம், செவ்வாய் தசை ஒரு 7 ஆண்டு காலம், ராகு தசை ஒரு 18 ஆண்டு காலம். 39 வயது வரைக்கும் அவருக்கு ராகு தசை. இப்பொழுது வயது அவருக்கு 31 வயது 1 மாதம் 28 நாட்கள் ஆகிறது. நடப்பு ராகு தசை புதன் புத்தி அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர் ராசிக்கு 7ஆம் இடம் சனி தொடர்பு கொண்டுள்ளது. லக்கணத்துக்கு 2இல் செவ்வாய், லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதியான சனி செவ்வாயினுடைய தொடர்பில் உள்ளது. இது மாதிரி ராசி லக்கணத்துக்கு 2, 7, 8 இதெல்லாம் அந்த பாவகிரகங்கள் சனி செவ்வாய் தொடர்புகள் இருந்தால்தான் இதுபோல் எண்ணம் வரும். இவருக்கு ராகு தசை நடக்கிறது. ராகு தசை 4ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்து ராகு தசை நடத்துகிறார். புதன் சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரனோடு சேர்ந்து புதன் தசை நடத்துகிறார். புதன் 3ஆம் அதிபதி, 3, 7 காம திரிகோணமாகிய 3, 7 தொடர்பு வரும்போது அந்த சுக்கிரனுடைய வீட்டில் இருக்க கிரகங்களுடைய தசை நடத்தும் போது அவருக்கு அந்த காதல் எண்ணம் வரும். இப்போ ராகு தசை புதன் புத்தி தான் நடக்கிறது. சஷ்டாஷ்டக தசாபுத்தியாக இருந்தாலும் சுக்கிரன் வீட்டில் இருந்து நடத்துவதால் ராகு தசை புதன் புத்தியில் அவர் திருமணத்தை செய்து கொண்டார். அதாவது வீட்டுக்கு தெரியாமலேயே அவர் திருமணத்தை செய்து கொண்டார்கள். புதன் 11ஆம் இடத்தில் இருந்து சுக்கிரனுடைய தொடர்போடு இருக்கிறது. 5ஆம் அதிபதியினுடைய குருவினுடைய தொடர்பை பெற்ற இந்த புதன் ஆண் குழந்தையை 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 5ஆம் அதிபதி தொடர்பு பெற்ற புதன் இவருக்கு ராகு தசை புதன் புத்தியிலேயே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறது. இதுபோல் அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு குரு நன்றாக இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லை. லக்னத்துக்கு 5ஆம் இடமும் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லை. செவ்வாய் சனி அந்த இடம் ஓரளவுக்கு பார்க்கப்படுகிறது. குரு அந்த இடத்தில் அமர்ந்து சுக்கிரன் புதன் இத்தனை 3 சுபகிரகங்கள் 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதால் 5ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு குருவும் அங்கு இருப்பதால் அவருக்கு ஆண் குழந்தை ராகு தசை புதனுடைய புத்தியில் அவருக்கு அந்த நடந்திருக்கிறது. இதுபோல் ராசி லக்கணத்துக்கு 2, 7, 8 பாவகிரகங்கள் சனி செவ்வாய் ராகு கேது தொடர்பு வரும்போது சுக்கிரனுடைய வீட்டில் அந்த ஏதாவது கிரகங்கள் இருந்து தசை நடத்தும் பொழுது ஒருவர் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த காதல் ஏற்பட்டு அவர் காதல் திருமணம் சரியில்லாத தசாபுத்தி நடந்தால் அவர் வீட்டு தாய் தகப்பன் சூரியன் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்வார். இது அவருடைய ஜாதகத்தில் அதுபோல் இருக்கிறது. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.